ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கிற இந்த சாயப்பா கண்டிப்பா எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு நல்ல குணம் உள்ள, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போற ஒரு நல்ல பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை எல்லாத்துக்கும் எல்லாரையும் தூக்கி கொடுத்துரும். கொடுக்கலனாலும் பெத்தவங்க அதை கொடுக்க வச்சிருவாங்க. அப்படி உன் வீட்டுல எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும் நோக்கத்தோட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் உன்னை சுத்தி என்ன நடக்கணும், ஏது நடக்கணும்ன்றத முடிவு செய்யக்கூடியவன் நீதானே. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க செய்த செயல்களை எல்லாம் யோசிச்சு இது இப்படி நடந்துருச்சேன்னு கவலைப்படாத. எதை உனக்கு ஏற்றாற் போல எப்படி மாத்தணுங்கிறதுல யோசிச்சு நீ கவனமாக இருந்துக்கோ என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் உனக்குள்ள வளர்த்துக்கோ. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் பிடிச்சது போலவே அமைஞ்சிடாது. உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை மகிழ்ச்சியானதாக, மன நிறைவானதாக ஆக்க முயற்சி செய். உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன்னுடைய அறிவாற்றலுக்கும் இந்த சாயப்பா நிச்சயம் உன் வாழ்க்கையை அழகாக்கி மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும், எது வந்தாலும், எது போனாலும், யார் உன்னை ஏமாத்தினாலும், துரோகம் செஞ்சாலும், கர்ம வினைகள் உன்னை சூழ்ந்து கஷ்டப்படுத்தினாலும், இந்த ஊரே உனக்கு எதிரியாக பகையாக மாறினாலும், இந்த உலகமே ஒன்னாக சேர்ந்து உன்னை வெறுத்து எதிராக நின்றாலும், இது கடைசி இல்ல, இதுவும் கடந்து போகுன்ற நம்பிக்கையோட நீ இருந்து விடு என் செல்லமே. யார்கிட்ட நீ சந்தோஷமா இருக்கணுமோ அவங்க கிட்ட கோபத்தை காட்டுற, அவங்கள கஷ்டப்படுத்துற, அவங்க கிட்ட தூக்கி எறிஞ்சு பேசுற. ஆனா யாரிடம் கோபப்பட வேண்டுமோ அவர்களிடம் சிரிச்சு சிரிச்சு பேசுற. உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள யாரு உனக்கானவர்கள், யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்றது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா என்ன? எப்போதும் உன்னை விரும்பக்கூடிய, உன் மேல அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சிருக்கக்கூடிய மனிதர்களை இவங்க தானு அலட்சியமா நினைக்காதே. அவர்களுடைய அன்பும் பாசமும் அவங்க இல்லாட்டினா உனக்கு புரிய வரும். எப்பவுமே யாரையுமே அலட்சியமா நினைச்சு அவமரியாதை செய்யாதே என் செல்லமே. யார்கிட்ட சிரிக்கணுமோ, யார் மேல அன்பு காட்டணுமோ அவர்களுக்கு அதை கொடுக்க தயங்காதே. இந்த உலகம் பொய்யானவர்களை தூக்கி வச்சு பேசும், உண்மையானவர்களை குறைச்சு மதிப்பிடும். நீ இன்னைக்கு பொய் பேசி உன்னை பாராட்டினாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த உலகம் உன்னை தூக்கி எறிய தயங்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால அடுத்தவங்க சந்தோஷப்படுவாங்களேன்றதுக்காக, அடுத்தவங்களுக்காக நீ பொய் பேசி போலியான வாழ்க்கையை வாழ வேண்டாம். எப்போதும் உண்மையவே பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து வெளியே வா. உன்னை மீறி நடக்கும் எந்த நிகழ்வுகளுக்கும் நீ எந்த விதத்திலும் கட்டாயம் உள்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலும் உன் கைகளுக்குள்ள, உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்தை பத்தி மட்டும் யோசியேன் செல்லமே. உன்னை மீறி நடக்கும் எந்த விஷயங்களையும் நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதுமே சம்பாதிக்கும் போதே அந்த வரவை சரியாக சேர்த்து வச்சு கத்துக்கோ. நல்லா சேர்த்து வச்ச பிறகு அதை செலவழிக்கணுமே தவிர, செலவழிப்பதற்கு முதல்ல திட்டம் போட்டுட்டு அப்புறமா சேர்த்து வைக்கலையே, காசு இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது. நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் எல்லா கடவுள்களுக்குள்ளும் குடியிருப்பவன் இந்த சாயப்பாதான். அதனால நீ யாரை வணங்கினாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் நல்லதை செஞ்சு கொடுப்பேன். எப்போதும் நல்ல சிந்தனையோட நல்ல செயல்களை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. எப்போதுமே எல்லாரும் செய்யறதையே நீயும் செய்யாம தனித்துவமாக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய துணிவுள்ள, துணிச்சலுள்ள பிள்ளையாக இருந்து விடியேன் செல்லமே. சமயத்துக்கு ஒரு பேச்சும் சந்தர்ப்பத்துக்கு ஒரு நடிப்பும்னு நடிக்கக்கூடியவர்களிடம் நீ சகவாசம் வச்சுக்கிட்டினா எல்லாமே சங்கடத்துல தான் போய் முடியும். யார் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காங்களோ, ஒரே மாதிரி எல்லாரிடமும் உண்மையவே பேசுறாங்களோ அவர்களிடம் மட்டும் உன்னுடைய சகவாசம் இருக்கட்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் என் செல்லமே. இது அதுன்னு எதை பார்த்தும் பயப்படாம, எந்த பிரச்சனையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாரான துணிச்சலான பிள்ளையாக இரு.
பயந்தா இந்த உலகத்துல வாழவும் முடியாது, வரலாறு படைக்கவும் முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதுக்கும் பயப்படாம எல்லாவற்றிலும் களமிறங்கி உனக்கான வேலையை செய்ய தொடங்கு. மதிப்போடு வாழ்பவர்களுக்கு நேரும் அவமானம் மரணத்தை விட அதிக துன்பத்தை உண்டாக்கும். நீ உயர்ந்த நிலைமையை மாறி இப்போ நீ கஷ்டப்படும் போது அதன் மூலமா உன் மனசு அடையும் துன்பத்தையும் துயரத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. கவலைப்படாத என் செல்லமே, இதுவெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கி மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சாயப்பா இப்போது உனக்காக சில விஷயங்களை மாத்த வந்திருக்கேன். என்ன மாறினாலும் எது மாறினாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ இழந்தவற்றை விட எல்லாவற்றையும் சிறப்பாக உனக்கு கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ நம்பிக்கையோட இருந்தீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். நீ செய்யற ஒவ்வொரு விடாமுயற்சிக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன்னு செல்லமே. வாழ்க்கையில எவ்வளவு சவால்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உண்மையோடும் நேர்மையோடும் வீரத்தோடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் இருக்கும் உனக்காக இந்த சாயப்பா நிச்சயம் அன்பான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் அமைதியாக இருக்க தயாராகு. எந்த அளவுக்கு மனசை அமைதியா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும். அடிக்கடி நீ வாழ்க்கையில தோத்து போறியோ நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம். தோல்வி வருவதெல்லாம் நீ வெற்றி பெறுவதற்கான சரியான நேரத்தை உருவாக்குறதுக்காக தான். நீ கலங்குற ஒவ்வொரு நிமிஷமும், உன் கண்களில் கண்ணீர் வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக துணையாக நிற்க ஓடோடி வருவேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படி நான் செஞ்சு தரேன். நீ எப்போதும் முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தாதே. தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை புதுசா அழகானதா மாறுமே செல்லமே. நீ என்னதான் எறும்பு புத்துக்கு இனிப்ப போட்டாலும் சரி, பாம்பு புத்துக்கு பாலை ஊத்தினாலும் சரி, ரெண்டுமே உன் பக்கத்துல நின்று உனக்கு அடிக்கதான் செய்யும். அதே போலதான் சில மனிதர்கள் புத்தியும். நீ என்னதான் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் என்ன இருந்தாலும் உனக்கு பின்னால உன்னை பத்தி தப்பா பேசதான் செய்வாங்க. அப்படி கூட இருந்தே குளிப்பறிக்கும் இந்த துரோக மனசு உள்ளவக மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமா இருக்க பழகிக்கோ. அதிகமா பேசாத, குறைவா பேசு. ஆனா சுத்தி என்ன நடக்குதுன்றத அதிகமா உற்று கவனிச்சுக்கிட்டே இரு. கண்டிப்பா காலம் எல்லாத்தையும் குணப்படுத்தும். உன் மனசுல இருக்க காயங்களையும் இந்த சாயப்பா நிச்சயம் குணப்படுத்துவேன்னு செல்லமே. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் முன்னேற முடியும்னா மூட்டை தூக்குறவங்க எல்லாம் இந்நேரம் கோடீஸ்வரனா ஆகி இருக்கணும் அல்லவா? எப்போதுமே கடின உழைப்பு மட்டும் போதாது, புத்திசாலித்தனமாக உழைத்தால் தான் முன்னேற முடியும். எதையுமே புத்திசாலித்தனமா யோசிச்சு நல்ல முடிவு எடுத்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. வாழ்க்கைனா 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடனே நட்சத்திரங்கள் மறைவது போல நீ தன்னம்பிக்கையோட இருந்தீனா துன்பங்கள் அனைத்தும் மறைஞ்சு போயிரும் என் செல்லமே. துன்பங்கள் அனைத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில உனக்கான இன்பத்தை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில நீ வெற்றியை எதிர்கொள்ளும்படியும் நான் செய்வேன். என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கை உன்னுடைய பொறுப்பு உன் கைகள்ல தான் இருக்குதுன்றதை நீ ஒருபோதும் மறந்துடாதே. உன் வாழ்க்கைக்கு எது சரியோ, உனக்கு எது சந்தோஷமோ அதை பத்தி மட்டும் யோசி. நீண்ட காலமாக உன் வாழ்க்கையில உன்னை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா சரி செஞ்சு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நீண்ட ஆயுளையும் அமைச்சு கொடுப்பேன். உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பதற்காகவே இப்போ உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே.